இயற்கை உணவுகள் எல்லாமே எப்போதுமே நமக்கு ஆரோக்கியத்தை வழங்குறது தாங்க. ஆனால் நம்ம சமைக்கும் போது செய்யும் சில தவறுனால காய்கறியில் உள்ள பல முக்கியமான ஊட்டச்சத்துக்களை நம்ம இழந்துடுறோம். இதனால தான் பெரும்பாலான காய்கறிகளை நம்ம சமைக்காமலே பச்சையாக சாப்பிடலான்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் சில காய்கறிகளை சமைக்காமல் சாப்பிட முடியாது. ஆரோக்கியமாக சமைக்கும் முறையை கையாள தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த சத்து இழப்புகளை நம்ம தவிர்க்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம சமைக்கும் போது உணவில் உள்ள ஊட்டச்சத்துகள் வெளியே போகாமல் இருக்க என்னென்ன செய்ய வேணுங்கிற பார்க்க போறோம். காய்கறிகளை வெட்டினதுக்கு அப்புறம் கழுவுற முறையை தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அது ரொம்பவே தப்புங்க. எப்பவுமே காய்கறிகளை கழுவினதுக்கு அப்புறமா தான் நம்ம கட் பண்ணணும். நம்ம கட் பண்ணதுக்கு அப்புறம் காய்கறிகளை கழுவினோம் அப்படின்னா அதில் இருக்கிற நிறைய ஊட்டச்சத்துக்களை நம்ம இழந்துடுறோங்க. எப்பவுமே வெஜிடபிள்ஸை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணுறதை நீங்கள் நிறுத்திக்கணும். பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணாதான் அதில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் நேரடியாக உங்களை வந்து அடையும். காய்கறிகள் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ண உடனே சமைக்க ஆரம்பிச்சிடணுங்க. அப்படி நம்ம லேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்காது. காய்கறிகளை எப்போவுமே ரொம்ப கம்மியான தண்ணியிலே குக் பண்ணுங்கள். அதிகமான தண்ணியில் நீங்கள் காய்கறிகளை சமைக்கும் போது அதில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் எல்லாத்தையுமே அதை அழிச்சிடும். அதனால் நீங்கள் குறைவான தண்ணியிலையும் லோ ஹீட்லேயும் வச்சு சமைக்கிறதாங்க ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காய்கறிகளை வந்து சிம்மில் வச்சு சமைப்பாங்க. அப்படி சமைக்கும்போது காய்கறியில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் அழிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்மளில் நிறைய பேர் காய்கறி வேக வச்ச தண்ணியும் அரிசி வடித்த தண்ணியையும் கீழே ஊற்றிடுறாங்க. அந்த தண்ணியை நம்மளோட சமையலில் தினசரி நம்ம பயன்படுத்திட்டோம் அப்படின்னா அதில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் நமக்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதிகமான ஹீட்டில் ஒரு ஃபுட்டை ரொம்ப நேரம் வச்சு சமைக்கிறது எவ்வளோ பெரிய தப்போ அதே மாதிரி ஒரு ஃபுட்டை ரீஹீட் பண்ணுறதும் ரொம்பவே தப்புங்க. அப்படி ரீஹீட் பண்ணும்போது அதில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் அழிகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூமிக்கு அடியிலிருந்து கிடைக்கிற நேச்சுரலான காய்கறிகள், உருளைக்கிழங்கு, பீட்ரூட், கேரட் போன்ற காய்கறிகளை எல்லாமே தோலோடு வேக வச்சு சாப்பிட்றதாங்க நல்லது. அப்போ தான் அந்த ஊட்டச்சத்துக்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கிது. அடுத்ததாக நம்மளில் பல பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காய்கறிகளோட கலர் மாறாமல் இருக்கிறதுக்கும் சீக்கிரமாக சமைக்கணுன்றதுக்காக பேக்கிங் சோடா யூஸ் பண்ணுறாங்க. அப்படி யூஸ் பண்ணுறதுனால காய்கறியில் இருக்கிற விட்டமின் சி வந்து குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. காய்கறியில் இருக்கிற சத்துக்கள் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒன்று தாங்க. அது சரியான முறையில் நம்ம சமைக்கல அப்படின்னா அது முழுமையாக நம்மளை வந்து அடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட புது புது வீடியோஸ் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கும்.